ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மீனராசி நேயர்களுக்கு ஜூன் 16 இருந்து ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள், பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மனிதனுமே அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்ற ஒன்று வராதா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாற்றங்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்து ரீதியாக அந்தந்த கிரக அமைப்புகளை பொறுத்து தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நல்லாவே எல்லோரும் இருந்துடவும் முடியாது. அதுக்காக எல்லோரும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்றதும் கிடையாது. கிரகநிலைகள் மாறும் பொழுது, அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நிலைமை அப்படியே மாறிடும். அப்படி பார்க்கும் பொழுது மீனராசி நேயர்களுக்கு ஏழரை சனியானது நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏழரை சனியினுடைய காலகட்டங்களில் இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். ஸோ அதையும் இல்லாமல் நிச்சயமாக ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் தற்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் குரு பயிற்சியானது நடந்திருக்கு. ஸோ இந்த குருவின் மூலமாக உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களானது கிடைக்க போகுது. அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து என்னென்ன கிரகநிலைகள் மாறப்போகுது, ஸோ அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. கண்டிப்பாக மீனராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு ஒருத்தங்களாவது தெரிஞ்சவங்க இருக்காங்கனால இந்த பதிவை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. அதை தான் நம்ம கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் ஒரு சில ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களையும், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சவால்களையும் கொடுக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு கிரக மாற்றம் அப்படின்னா அது குரு தான். இன்னும் 1 இயருக்கு குரு அதே இடத்துல தான் இருக்க போகிறாரு. ஸோ அப்படிப்பட்ட குரு கடகராசியில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் பலருடைய வாழ்க்கையிலையுமே முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்துவார். ஏன்னா குருவே சுபகிரகம் தான். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வேறு இந்த டைமில் மாறுறாரு. செவ்வாயின் மூலமாக இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம், இப்படி நிறைய விஷயங்கள் குறிப்பிடத்தக்க விஷயங்களாக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் பொறுமையாகவும் இருக்கணும், நிதானமாகவும் இருக்கணும். அதுவுமே அவசியமானது தான். எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு, எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா காலமும் சூழ்நிலைகளும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றதுனால ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்பப்போ கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு செழிப்பான காலகட்டங்களாக கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு பல்வேறு பாதிப்புகள், சிரமங்கள் எல்லாமே தந்துட்டு இருந்த சனீஸ்வர பகவான், அதாவது ஜென்ம சனியை குரு பகவான் பார்க்குறாருங்க. ஸோ குரு பார்க்க கோடி நன்மை. குரு யாரை பார்க்குறாங்க? சனியை பார்க்குறாரு. ஸோ சனியை குரு பார்க்குறதுனால பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது. பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே சூப்பரான ஒரு காலம், அருமையாக இருக்கும். போன மாதத்தில் இருந்த எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு மாறப்போகுது. அதாவது போன மாதத்துலேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாதமும் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இருந்து, இந்த ஜூனில் இருந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. என்னென்ன வகைகளில் நீங்கள் பாதிப்புகளை பார்க்குவீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு காசு, பணத்துக்கு பிரச்சனைகள் இருந்திருக்காது. ஆனால் இனி பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். அதிக அளவில் செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக நீங்கள் செலவுகள் பண்ணுற மாதிரியான காலகட்டங்கள் இருக்குது. ஸோ எல்லா விஷயங்களையும் அதே மாதிரி சமாளிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்கும். உறுதியோடு போராடுங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரு, உச்சம் பெற்று இருக்கிறாரு அப்படின்றதுனால ஜென்ம சனியால் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ஜென்ம சனியை நினச்சி பயப்பட தேவையில்ல. பெரிய அளவில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதுக்காக எல்லா விஷயத்துலையும் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. கவனம் ரொம்ப முக்கியமானது.
என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துலையுமே அகலக்கால் வைக்கக்கூடாது. ஸோ சின்னதாக செஞ்சாலும் போதும் அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். அகலக்கால் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிரச்சனை தான். அதே மாதிரி எந்த விஷயம், எந்த தொழிலே செஞ்சாலுமே கூட அடுத்தவங்கள நம்பி மட்டும் எதுவும் செய்யவே செய்யாதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை செய்யுங்க. ஸோ மற்றவங்கள நம்பி தான் நான் ஆரம்பித்தேன், பணம் கொடுத்தேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதுக்கு எப்படி உங்களுக்கு வந்து திறமை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்தவங்கள நம்பி நீங்கள் எதையுமே இந்த டைமில் செய்யவே கூடாது. ஏன்னா அவங்க வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. மாட்டிக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சிக்கோங்க. எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய இடங்களில் தான் ஏமாற்றங்களானது இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகளை எல்லாம் குறைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இளம் வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதாவது வாழ்க்கை தொடர்பான அனுபவங்களை நீங்கள் அடையணும் அப்படின்னா இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் குறைச்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த எதிர்பார்ப்புகளே உங்களுக்கு வந்து அனுபவத்தை கொடுத்துரும். எப்போதுமே வந்து எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் ஏமாற்றம் கிடைக்கும்பாங்க. அந்த ஏமாற்றம் தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு அனுபவமாகவும் அமையும். ஸோ 30 வயசில் இருந்து 20 வயசில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த டைமில் அனுபவம் கிடைக்க போகுது. அனுபவம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா சின்ன வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்காது. அதுவே வந்து அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் காதல் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. காதல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு வந்து காட்டாமல் இருந்துக்கோங்க. அது நல்லது. அதே மாதிரி வேலையில் நிறைய நெருக்கடிகள் வரும். அதுவும் வந்து சமாளிக்கிறதுக்கு கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ 40 வயசை வந்து கடந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு கண்டிப்பாக சோதனைகள்லாம் எதுவும் இருக்காது. அந்த இடைப்பட்ட வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குங்க. அதாவது நீங்கள் தான் இந்த டைமில் வந்து கவனமாகவே இருக்கணும். இயல்பான பணவரவு தான் இருக்கும். அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து ஆசையெல்லாம் காட்டுறதுக்கு இல்லை. கண்டிப்பாக வந்து பணம் உங்களுக்கு இயல்பாக தான் இருக்கும். நிறைய கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இருக்கிறத வச்சு எப்படி சிறப்பாக வாழணுமோ அதுக்கு வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா இனி வந்து உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த விஷயத்துலலாம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அது கை கொடுக்காமல் போகலாம். வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக அதை நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால ஒன்றும் வந்து ஆக போகிறதில்ல. ஸோ இந்த டைமில் நீங்கள் அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ராசிக்கின் ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்வையிடுறதுனால நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். தனாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வர இருக்கிறார். அப்படின்றதுனால செல்வம், செல்வாக்கு, வலிமை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செய்யக்கூடிய தொழிலை நீங்கள் மதித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். அதே மாதிரி எதுலேயுமே வந்து யாரையும் நம்பி வந்து செய்யாதீங்க. ஸோ உங்கள் மேலே மட்டும் முதல்ல நம்பிக்கையை வச்சு அப்புறம் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். ராசியில் ஜென்ம சனி வேறு அமர்ந்திருக்காரு. அதனால் அப்பப்போ உங்கள் மனசுக்கு வந்து நிம்மதி இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய சிந்தனைகளை நீங்கள் யோசிப்பீங்க. அந்த செயல்களை எல்லாம் முடக்கி வைக்கும். ஸோ யாரையும் நம்பி செயல்படுறது அப்படின்றது கண்டிப்பாக ஆகாத விஷயம். அது வந்து உங்களுக்கு இன்னும் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ அதில் வந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எதை செஞ்சாலுமே இது வந்து கரெக்டாக முடிஞ்சிடுமா இல்லை தடைப்பட்டுடுமா அப்படின்ற குழப்பம் உங்கள் மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும். சொந்த முயற்சியால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற மன வலிமையை முதல்ல நீங்கள் வளர்த்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெற்று ராசியை பார்வையிடுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு துன்பங்களை வந்து எதுவும் வந்து கொடுக்காது. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் இந்த டைமில் நீங்கள் யாரையும் நம்பாமல் தனித்து இயங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். தனித்து நீங்கள் இயங்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா எல்லா வெற்றி கிடைக்கும். அதே போல் தனஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்படின்றதுனால உங்களுக்கு முழு பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கடன் வசூல் பண்ணிடுறது, வரவேண்டிய பொருள் தேடி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பூமி சார்ந்த வீடு, மனை, பொருள் விற்பனை இதில் இருக்கக்கூடிய நிலைகள், மந்த நிலைகள் எல்லாமே விரைவில் வந்து நீங்கி உங்களுடைய நிலம் எல்லாம் விற்க ஆரம்பிக்கும். கடன் தீர்ந்து நீங்கள் சிறப்பாக வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அப்படின்றதுனால எடுக்கும் முயற்சிகள் எல்லாத்துக்குமே வந்து பக்கபலமாக வந்து இருக்கணும். ஸோ அதாவது உங்களுடைய மனசில் பலவீனமே வந்து இருக்கவே கூடாது. ஏன்னா அது உங்களை செயல்பட விடாமல் வந்து தடுத்து நிறுத்திடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. சுகஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, சுக்கரனோடு இணைந்து இருக்கிறதுனால வாகன வசதிகள்லாம் வந்து ஏற்படும். வேண்டிய பொருட்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது உடல்நலக் குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வரதுனால அவங்கள வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு கர்மம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று ராசியை பார்க்கறதுனால, பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல பலன்களும் இருக்குது. ஒரு சிலருக்கு தான் அந்த கர்மம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது அவங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்து மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சோதனைகளை பார்ப்பீங்க. சோதனைகள் உங்களுக்கு வரதான் செய்யும். ஆனால் அந்த சோதனைகளை எல்லாத்தையும் சாதனைகளாக மாற்றணும். அது உங்களுடைய திறமை. சனி செயல்பட நினைக்கும் பொழுது கண்டிப்பாக வருத்தம் வரதான் செய்யுங்க. வராமலாம் இருக்காது. ஏன்னா சனி உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கிறாரு. இருந்தாலும் உங்களுடைய மனசில் நீங்கள் அப்பப்போ தைரியத்தை வளர்த்துக்கோங்க. செயலில் அப்போ தான் வெற்றி பெற முடியும். அப்போ தான் எந்த விஷயத்தையுமே உங்களால் செய்யவே முதல்ல முடியும். ஸோ சனி இருக்கார் அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ மனசுக்கு முதல்ல தைரியத்தை வர வச்சுக்கோங்க. குரு பார்வை லாபஸ்தானத்தில் படுது அப்படின்றதுனால நிறைய ஆறுதல்கள் கிடைக்கும். குரு நீச்ச வீடு அப்படின்னாலுமே கூட சனியின் வீடு அப்படின்றதுனால அவருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. குரு பார்வையினுடைய காலம் வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 6ஆம் இடம் கேது உங்களுடைய அடையாளம். நீண்ட கால தடைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக அமைவார். அதனால் கண்ணை திறந்து நீங்கள் எதிரியை அடையாளம் பார்ப்பீங்க. ஸோ இவங்க தான் உங்களுக்கு எதிரி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கள விட்டு விலகிக்கோங்க. இது வரைக்கும்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் உணர்ந்து அதிலேருந்து விடுதலை பெறத்துக்கான முடிவுகளை செய்யுங்க. அது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி சந்திரன் அமர்ந்து நீச்ச வீடாக இருந்து ராசிநாதன் குருவை பார்க்கறதுனால ரீச்சபங்க ராஜயோகம் ஏற்படுது. ஸோ 7.5 சனி காலத்தில் கூட உங்களுக்கு ராஜயோகம் இருக்குது அப்படின்னா அது சந்தோஷமான விஷயந்தான். ஸோ அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் யோசிக்காமல் துணிச்சலோடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். மீனராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா ராகு காலம் 4:30 to 6 அந்த டைமில் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் வெள்ளி செவ்வாயில் நீங்கள் முருகப்பெருமான சிவப்பு நிற பூ வைத்து நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துணிச்சல் தைரியம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். இந்த எளிமையான பரிகாரங்களை மறக்காமல் செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். இந்த வீடியோ பதிவோட நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.